ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஊற வைக்கிறதால கேரட் சீக்கிரமாகவே வதங்கி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் கேரட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கேரட் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, ஊற வச்ச தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லா விதமான சாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.